எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரம்மியமாக இருக்குல்ல. ஸ்பேஸில் இருந்து நம்ம பூமியை பார்க்குறது எப்போவுமே ரொம்ப அழகான ஒன்று தான். ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பூமி கிடையாது, பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு பிளானட். கெப்லர் 452b அப்படிங்கிறதான் இந்த பிளானட்டுடைய பெயர். கெப்லர் 452 அப்படிங்கிற ஒரு நட்சத்திர குடும்பத்தில் இந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்குது. பூமிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பூமி மாதிரியே இருக்கிற ஒரு சூப்பர் எர்த்து தான் இது. சூப்பர் எர்த் அப்படிங்கிறது என்னென்னா, பூமியை விட பெரிய சைஸில் இருக்கும், ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய சைஸ் பிளானட்ஸோட சின்ன சைஸில் இருக்கும். இந்த சூப்பர் எர்த் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படியே பூமி மாதிரியே இருக்குது. பூமியுடைய எல்லா அம்சங்களுமே அதில் இருக்குது. நீர் இதில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதில் ஏலியன்ஸ் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீருங்கிறத அடிப்படையாக வச்சு ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஏலியன்ஸோட நம்ம தொடர்பு படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சயின்டிஃபிக்கலான முயற்சிகளை நம்ம செஞ்சுருக்கோம். ஏலியன்ஸை நம்ம தொடர்பு கொள்ளலாமா வேணாமா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நமக்கு கொடுத்த எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த ஃபைனல் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஏலியன்களை பற்றிய தொடரின் கடைசி அத்தியாயத்தில் சந்திக்கலாம் வாங்க. அது 1896 வருஷம். பூமிக்கு அப்போ ரேடியோனா என்னன்னே தெரியாது. மனிதர்கள் ரேடியோவை பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் தன்னுடைய கொலராடோ ஸ்ப்ரிங் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனில் நிக்கோலா டெஸ்லா ரேடியோவை பற்றின ஆராய்ச்சியில் இருந்தார். அப்படி அவர் ஆராய்ச்சியில் இருந்த சமயம் 1899 வருஷம் மார்ஸில் இருந்து வரக்கூடிய ஒரு சிக்னலில் நான் டிடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதி வைக்கிறார். எப்போப்போலாம் ரேடியோ வேவ்ஸை வெளியிடக்கூடிய என்னுடைய எக்யூப்மெண்ட்டுங்கிறது இரவு நேரங்களில் மார்ஸை நோக்கி திரும்புதோ அப்போல்லாம் அந்த சிக்னலுக்கு தடை அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இன்னொரு சிக்னலுக்கான டிடெக்ஷனுங்கிறது எனக்கு கிடைக்குது, அதை டீகோட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல அப்படிங்கிற குறிப்புங்கிறத எழுதி வச்சார். இதை அடிப்படையை வச்சு பார்க்கும்போது மார்ஸ் கூட ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், மார்ஸில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸோட நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். இவர் இந்த முடிவுக்கு வரக்கூடிய அதே சமயத்தில் மார்க்கோனியும் இதே மாதிரியான ஒரு குறிப்பை தன்னுடைய ஆராய்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கார். இதே மாதிரி மார்ஸில் இருந்து எனக்கு ஒரு சிக்னல்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பை அவர் பதிவு செஞ்சுருக்கார். ஆனால் இப்போ நம்ம மார்ஸுக்கே போய் நேராக இறங்கி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான எந்த சூடும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்போது நிக்கோலா டெஸ்லாவுக்கும் மார்க்கோனிக்கும் கிடைச்ச அந்த சிக்னல்ஸுங்கிறது என்ன, எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டிடெக்ஷன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற கேள்விங்கிறது இன்றைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த கேள்விக்கு 3 விடைங்கிறது கையில் இருக்குது. ஒன்று, நிக்கோலா டெஸ்லா என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோங்கிற புரிதல் இல்லாமல் இந்த பதிவுங்கிறத செஞ்சுருக்கலாம். நிக்கோலா டெஸ்லாவை பார்த்து மார்க்கோனியும் நானும் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற குறிப்பை எழுதி வச்சுருக்கலாம். 2வது, தவறான புரிதலுங்கிறது கிடச்சிருக்கலாம். நிக்கோலா டெஸ்லா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்த அதே சமயத்தில் மார்க்கோனியும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததுனால 2 பேரும் மாற்றி மாற்றி சிக்னலை பரிமாறி இருக்கலாம், அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறது 2வது. 3வது குறிப்புங்கிறது ஒருவேளை அது மார்ஸ்லேருந்து வராமல் இருந்திருந்தா, அது வேற ஒரு கிரகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட செய்தியாக இருந்திருந்தா, அதை இவங்க டிடெக்ட் பண்ணியிருந்தா, இப்படி பதில் கிடைக்காத இத்தனை கேள்விகள் புதைஞ்சிருக்கு இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே. ஆனால் அதே சமயத்தில் அந்த பதில்களை தேடுறதுக்கான ஒரு பாதையும் இவங்களுடைய ஆராய்ச்சியில் இருந்தே நமக்கு கிடைச்சது. அதுதான் ரேடியோ வேவ்ஸ். ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது ரேடியோ சிக்னல்ஸால் நம்மளால் முடியும் அப்படிங்கிறது இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமா தான் நமக்கு கைக்கு புலப்பட ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏலியன்ஸுங்கிறவங்க இருப்பாங்க, ஏலியன்ஸுங்கிறவங்க பூமிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏலியன்ஸுங்கிறவங்க இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நான் ஏலியன்ஸை பார்த்தேன், ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் உருவாச்சு. ஆனால் எதுவுமே ஆத்தென்டிக்கான ரெக்கார்டாக நமக்கு பதிவே ஆகலை. அதே சமயத்தில் ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு சயின்டிஃபிக்கலாகவே பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ரேடியோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க சயின்டிஸ்ட். அதுக்கப்புறமா அதை நோக்கி ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. ஏலியன்ஸ் வேறு கிரகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் பயணப்பட்டு பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரேடியோ சிக்னல்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக ஆராய்ச்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க சயின்டிஸ்ட். ஆனால் ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் இப்படி டீப்பாக ரிசர்ச்சில் இறங்கிட்டு இருந்த அதே சமயத்தில் நான் ஏலியன்ஸை பார்த்தேன் பார்க்கலங்கிற மாதிரியான கதைகள் அதிகமாக சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் இந்தியாவில் கூட 2014-17 காலகட்டங்களில் கூட இந்தியாவுடைய பல பகுதிகளில் நாங்கள் ஏலியன்ஸை பார்த்தோம், பறக்கும் தட்டை பார்த்தோம், வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தோம், வானத்தில் இது மாதிரிலாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள்ங்கிறது பதிவாச்சு.
ஆனால் இது எதுவுமே ஒரு கன்க்ளூசிவான ரிப்போர்ட்டுக்கு நம்மளால் வரவே முடியல. அதே சமயத்தில் சயின்டிஸ்ட் வந்து பூமி மாதிரி இருக்கக்கூடிய வேறு கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிற தேடலுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. அப்படி வேற ஒரு கிரகம் கிடச்சிது அப்படின்னா வருங்காலத்தில் நாம் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்மளை மாதிரியே உயிர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அவங்களோட நம்ம ஏதாவது தொடர்பு ஏற்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை நோக்கி ஆராய்ச்சிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அந்த ஆராய்ச்சியுடைய ஒரு அற்புதமான ரிசல்ட்டு தான் வாயேஜர். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், அப்புறம் சேட்டன், அப்புறம் யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன், இதை தாண்டி போகணும், இதுக்கு பக்கத்தில் போகணும், அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட 2 விண்கலங்கள். முதல்ல வாயேஜர் 1 அப்படிங்கிற முதல் விண்கலம் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. அந்த விண்கலத்தில் ஒரு பெரிய டிஸ்க் அப்படிங்கிறத ஒட்டுனாங்க. அந்த டிஸ்கில் பல இமேஜஸையும் இன்ஃபர்மேஷனையும் மெசேஜாக வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க. இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி டீகோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏதாவது ஒரு வேற்று கிரக வாசிகள் இதை பார்க்க நேர்ந்துச்சுன்னா அவங்களால அதை டீகோட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐடியா. வெறும் டிஸ்க் மாதிரி இருக்குது, இதில் என்னையா மெசேஜ் இருக்கும் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இதை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, மனுஷங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு காட்டக்கூடிய இமேஜஸ், மனிதர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படிலாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இமேஜ், மனிதர்களுடைய டெக்ஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ட்ராயிங்ஸ், இது எல்லாமே இந்த டிஸ்கில் பதிவு செய்யப்பட்ட அந்த கோட்ஸ் மூலமாக டீகோட் பண்ணது தான். ஸோ ஒரு ஏலியன்ஸ் இதை பார்க்க நேர்ந்தது அப்படின்னா இந்த வாயேஜரில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை டீகோட் பண்ணி நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வாயேஜர் 2 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்த வாயேஜர் கலங்கள் வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சிருச்சு. பூமிக்கிட்ட இருந்து 20 பில்லியன் கிலோமீட்டர் தூரங்களில் இது வந்து பயணிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பூமியை விட்டு ரொம்ப ரொம்ப அதிக தூரத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரே விண்கலம் அப்படிங்கிறது இந்த வாயேஜர் 1 தான். இப்படி ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஏலியன்ஸ்லாம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில கிரகங்களையும் முடிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம இந்த வீடியோட தொடக்கத்தில் பார்த்தோம். இந்த கெப்லர் 452b அப்படிங்கிறது பூமியை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட். பூமியை விட அங்கே வேறு மாதிரியான தட்பவெட்ப சூழல்கள்லாம் கூட இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்யணும், அப்போ தான் இதை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சயின்டிஸ்ட். ஒருவேளை நம்மளை மாதிரியே அவங்களும் சயின்டிஃபிக்கலாக அட்வான்ஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா நம்மளை மாதிரியே அவங்களும் ரேடியோ சிக்னல்ஸை எமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கறது மூலமாக அங்கே ஏலியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டோடு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த பிளானட்லேருந்து நமக்கு கன்க்ளூசிவான ரேடியோ சிக்னல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அதனால் அங்கே ஏலியன்ஸு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட முடியாது. கண்டிப்பாக அங்கே உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் நாம் எப்படி கற்காலத்தில் இருந்தோமோ அதே மாதிரி இப்போ பெருசாக டெவலப்மெண்ட்டுகள் அடையாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை விட வேறு வகையான டெக்னாலஜிக்கல் கம்யூனிகேஷன்ஸுங்கிறது அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அங்கே கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க? இட் இஸ் பிகாஸ் வாட்டர். பூமியில் நீர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையான ஒன்று. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சும்மா சொல்லலை. பூமி அப்படிங்கிற இந்த பிளானெட்டில் இவ்வளோ உயிர்கள் வாழ்வதற்கு நீர் தான் ஆதாரமாக இருக்குது. அதனால தான் வாட்டர் பாடிங்கிறது எந்தெந்த பிளானட்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சைஸுக்கு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இல்லைன்னா கூட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லேட்டராக நம்மளை மாதிரியான உயிர்களாக மாறலாம், பல செல்கள் கொண்ட லிவிங் ஆர்கானிசம்ஸாக உருவாகலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டடி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு தெரிந்த புரிதல் இது. நீருங்கிறது தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது, நீர்லேருந்து தான் எல்லா எவல்யூஷனுமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில பிளானட்ஸில் நீர் இல்லாமல் வேறு வகையில் கூட உயிரினங்கள் எவால்வ் ஆகிருக்கலாம். அதோடைய லைஃப் செல்லுங்கிறது வேறு ஒரு சோர்ஸாக இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம ஸ்டடி பண்ணணும், அதையும் ஒமிட் பண்ணிட முடியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி நாம் எப்படி உருவாயிருக்கோம் அப்படிங்கிற ரிசர்ச்சை பேஸ் பண்ணி எங்கே வாட்டர் பாடி இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியும். அதனால தான் சயின்டிஸ்ட் பூமி மாதிரியே எந்தெந்த உலகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க.
சரி, இப்படி ஏலியன்ஸை தேடுறதை தாண்டி ரேடியோ வேவ்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ரிசர்ச் நடந்திருக்கு, அதுக்கு நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கிடச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏலியன்ஸோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ரேடியோ சிக்னல்ஸை பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு நம்ம அனுப்பணும். பல லட்சம் கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க. அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துக்கு நாம் அனுப்பணும். அப்படி நாம் அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ சிக்னல்ஸ் அப்படிங்கிறது போய் சேர்ந்து அதிலிருந்து நமக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கிறதுக்கும் பல 100 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அப்படி வரக்கூடிய சிக்னலையும் நாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். நாம் அனுப்பலைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு சிக்னல் கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சிக்னல் கம்யூனிகேஷனையும் நாம் நடுவில் இன்டர்செப்ட் பண்ணி அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறத உருவாக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பெரிய பெரிய சைஸில் நாம் டிஷ்களை உருவாக்கணும். ரேடியோ சிக்னல்ஸ் அனுப்புறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு நம்ம உருவாக்கணும். இதை ரேடியோ சிக்னல் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ 1000 கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் ரேடியோ சிக்னல்ஸ் அனுப்பணும்னா அப்போ அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசான ரேடியோ டிஷ்லாம் உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த டிஷ்ஷை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வானத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 500 மீட்டர், அதாவது 1600 அடி. இது இயற்கையாகவே உருவான ஒரு குழியை பேஸ் பண்ணி அது மூலமாக இந்த டிஷ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த டிஷ் மூலமாக கிட்டத்தட்ட 28 லைட் இயர்ஸ் அளவுக்கு நம்மளால் சர்ச் பண்ண முடியும். அது மூலமாக 1400 ஸ்டார்களை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதுவே இதோடைய மெகாவாட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மில்லியன் ஸ்டார்ஸை இது மூலமாக நம்மளால் ரீச் பண்ணி சர்ச் பண்ண முடியும். அங்கெல்லாம் என்ன ரேடியோ சிக்னல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் மார்வலை உருவாக்கின கண்ட்ரி சைனா. சைனா உருவாக்கின இந்த 500 மீட்டர் அப்பச்சர் ஸ்பெரிக்கல் டெலஸ்கோப்புங்கிற இந்த ஃபாஸ்ட்டுங்கிற இந்த செட்டப்புங்கிறது ஏலியன்ஸை பற்றின ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குது. வெறும் ஏலியன்ஸை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ட சராசரங்களை மொத்தமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இது இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவுக்கு பல உலக நாடுகளுக்கு, பல சயின்டிஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைனா அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி அமெரிக்கா தான் இதில் ரொம்ப பெரிய அளவுக்கான முன்னோடியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை சைனா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவிலையும் இதே மாதிரி ஒரு டெலஸ்கோப்புங்கிறது இருக்குது. ஜெயண்ட் மீட்ரோவேவ் ரேடியோ டெலஸ்கோப் அப்படிங்கிறது அதோடைய பேர். பூனே டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது. உலகத்திலேயே லோ ஃப்ரீக்குவன்சிஸை ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய, புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் தான். ஆனால் அமெரிக்காவில் ½ செஞ்சுரி பிஃபோரே இதற்கான முயற்சியை முழுமையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அங்கே ஒரு டெலஸ்கோப்பில் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட டெலஸ்கோப்பை அவங்க உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிக் கியர் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப்பு 1963 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பிக் கியர் டெலஸ்கோப்புங்கிறது நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரியான டிஷ் செட்டப்பில் இல்லை, அது வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. இந்த பிக் கியர் மூலமாக ஏலியன்ஸை பற்றின ஆராய்ச்சியில் தீவிரமாக இறங்கினாங்க. இந்த ஏலியன்ஸை பற்றின ஆராய்ச்சியை நம்ம பற்றி பேசும்போது செட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். செட்டி அப்படிங்கிறது என்னென்னா சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம். இந்த செட்டி பற்றின ஆராய்ச்சி அப்படிங்கிறது 1950களில் ரொம்ப சயின்டிஃபிக்கலாக தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு நம்ம செலவு பண்ணணும், அதுக்கு பல கோடி ரூபா செலவாகும், அந்த செலவெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட அதுக்கு நிறைய செலவு பண்ணி சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சில் தொடர் ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அதோடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 1960s நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது அப்போ இல்லை. காஸ்ட் கட்டிங் நிறைய செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக புதுசாக யோசித்தாங்க. அதில் ஒன்று தான் செட்டி அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு மேட்டர் சொல்கிறேன். இன்றைக்கி டெலகிராமை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நமக்குலாம் டாரன்ஸ் தான் தெரியும். அதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டோம்பா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகாமல் யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் வையகம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தான் அவங்க ஃபைலில் அவங்களுடைய சிஸ்டம், அவங்களுடைய நெட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் சீடிங். இந்த சீடிங் மெத்தட்லேயே நாம் ஏன் ஏலியன்ஸை பற்றின ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாதுன்னு யோசித்ததுடைய விளைவாக வந்தது தான் இந்த செட்டி அட் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது இந்த டெலஸ்கோப் மூலமாக ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அதோடைய ஃபைல் சைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடைய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய அளவுக்கு நமக்கு சர்வர்ஸ் தேவைப்படும், சிஸ்டம்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பணம் போடணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக பணம் செலவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செகண்டுக்கு இருக்கக்கூடிய டேட்டாங்கிறது 24 ஜிபிக்கு இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஜிபி தேவைப்படும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சர்வரு, டேட்டா இதெல்லாம் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு தான் இந்த சீடிங் மெத்தடு கொண்டு வராங்க. இந்த செட்டி அட் ஹோம் அப்படிங்கிறதுல ஒரு காமனான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்.
அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிக் ஏர் மாதிரியான டெலஸ்கோப்ஸ் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸுடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் யூஸ் ஆகாத பவரை அது கன்சியூம் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து அது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டடாக ஒரு சென்டர் பாடிக்கு வந்து அனுப்பும். இந்த செட்டி அட் ஹோம் உடைய ஹோம் சர்வருக்கு அனுப்பும். அங்கே சயின்டிஸ்ட்லாம் அதை அனலைஸ் பண்ணி அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அவங்க வந்து அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு வந்து போவாங்க. இப்படி யார் வேணால் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வாலண்டியர்ஸாக 3 லட்சத்துக்கு அதிகமான பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்த சிஸ்டமில் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி இந்த வேற்று கிரக வாசிகள் பற்றின ஆராய்ச்சியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்தியாவில் இருக்கிறவங்களும் யாராவது பண்ணியிருக்கலாம், சென்னையில் இருக்கிறவங்களும் யாராவது பண்ணியிருக்கலாம். நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சைனாவில் உருவாக்கியிருக்காங்கல்ல பெரிய அளவுக்கான ஒரு டிஷ்யூ இருக்குது அப்படின்னு. ஒரு காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவுக்கான டிஷ்ஷுங்கிறது எங்கே இருந்துச்சுன்னா கலிஃபோர்னியாவில் தான் இருந்துச்சு. சரியா 1960களில் உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு டெலஸ்கோப் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ரேடியோ டெலஸ்கோப் போர்ட்டோரிக்கோவில் உருவாக்குனாங்க. அந்த டெலஸ்கோப்புடைய பேர் எரிசிபோ டெலிஸ்கோப். இந்த டெலஸ்கோப் தான் இந்த சைனாவுடைய டெலஸ்கோப் உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப பெரிய டெலஸ்கோப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக டைரக்ஷனலாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பும் யூஎஸ் தான் உருவாக்குனாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. அதுதான் ஏலியன்ஸ் நமக்கு அனுப்புன அந்த மெசேஜ். அப்படி ஏலியன்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் தருமா அனுப்புனாங்க? வாவ். வாவுன்னு அனுப்புனாங்களா? அவங்களும் வாவுன்னு தான் பேசுகிறாங்களா அப்படின்னு ஷாக் ஆகிடாதீங்க. வாவுன்னு அவங்க அனுப்பலை, அது வேறு மேட்ரு. வரேன். 1977 நான் ஏற்கனவே சொன்னேன்ல பிக் ஏர் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் இருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஜெர்ரி ஆர் ஏமன் அப்படிங்கிறவர் அவர் ரிசீவ் பண்ண ஒரு சிக்னல்ஸை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு வித்தியாசமான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு. அதை நோட் பண்ணும்போது அவரால் சந்தோஷத்தை பொறுத்துக்க முடியல, குதிக்கிறாரு. அடடா, ஏலியன்ஸ் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்த அந்த பேப்பரில் எதெல்லாம் ஏலியன் மெசேஜாக இருக்கோ அதெல்லாம் ரவுண்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் வாவ் அப்படின்னு எழுதினார். அதாவது அவருடைய சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அதில் வாவ்னு எழுதியிருந்தார். அதுதான் வாவ் மெசேஜ் அப்படிங்கிற பேராக ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து வாவுன்னு நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அவர் வாவுன்னு எழுதினார், அதனால் அதுக்கு பேர் வந்து வாவ் மெசேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. இந்த ரேடியோ சிக்னலுங்கிறது சரியாக 75 செகண்டுக்கு நீடிச்சிருக்கு. அந்த 75 செகண்டில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனுடைய சோர்ஸ் எது, அதாவது எந்த கிரகத்தில் இருந்து இல்லை எந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து இல்லை எந்த ஸ்டாரில் இருந்து நமக்கு இந்த சிக்னல் கிடச்சிது அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, சோர்ஸ் எதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது. அதே மாதிரி இதை தட்டி கழிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஏலியன் மெசேஜே கிடையாது, அவங்க ரிசீவ் பண்ணது உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க அனுப்புன ஒரு சிக்னலாக தான் இருக்கும், அது இன்டர்செப்ட் ஆகிருக்கும், அதனால் அது வந்து மெசேஜாக வந்திருக்கும், அதனால் இது ஏலியன்ஸ் அனுப்பியிருக்க மாட்டாங்க, நமக்குள்ளேயே நடந்த கன்ஃபியூஷன் தான் அது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனாலும் அதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சரியான தியரிங்கிறது இது வரைக்கும் சொல்லப்படலை. அதனால் இது ஏலியன்ஸ் நமக்கு அனுப்பின ஒரு மெசேஜாக இருந்திருக்கலாம், இல்லை ஏலியன்ஸ் அனுப்பின வேறு ஏதோ ஒரு மெசேஜை நம்ம டீகோட் பண்ணியிருக்கலாம் நடுவில் புகுந்து அப்படின்னு இப்போதைக்கு நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்படி உலகம் முழுக்க இந்த செட்டிக்காக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள், ஏகப்பட்ட டெலஸ்கோப்புகள், ஏகப்பட்ட கோடிகள் செலவாகிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தனியார் அமைப்புகள் கூட இதுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து முழுமையாக ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. அவருடைய கம்ப்ளீட் ஃபண்டிங்கில் தான் அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறதே நடந்திருக்கு. It's exciting. There's something out there. வெறும் ஏலியன்ஸை பற்றி படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான ஆராய்ச்சிக்காகவும் தொடர்ந்து செலவு பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அவர் மட்டும் இல்லை, பேரமவுண்ட் பிக்சர்ஸும் இந்த ஏலியன்ஸ் பற்றின ஆராய்ச்சிக்காக பெரிய அளவுக்கான தொகையை ஒதுக்கி செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சிக்காக செலவு பண்ணி அதிலிருந்து கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி அதை வச்சு இவங்க படம் எடுக்கிறதுனால தான் ஹாலிவுட்டில் இருந்து வரக்கூடிய ஏலியன் சம்பந்தமான, இன்டர்ஸ்பேஸ் சம்பந்தமான படங்கள் வந்து உண்மைக்கு நெருக்கமாக நமக்கு இருக்குது. நம்ம அதை ரொம்ப அந்யோன்யமாக பார்க்குறோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா படித்து வச்சுக்கிட்டு கற்பனையில் யோசித்து இன்றைக்கி வரைக்கும் படம் எடுக்கிறனால தான் காமெடியாக வந்து நமக்கு படங்கள் வந்து தெரியுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆடியன்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரு கூட இல்லாத சூழலில் அற்புதமான ஒரு படம் எடுத்திருப்பாங்க, ஏலியன் பற்றின ஒரு திரைப்படம். அந்த படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். படம் பேர் வந்து கலையரசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். ஏலியன்ஸ் இப்படி இருப்பாங்க, ஸ்பேஸுங்கிறது இப்படி இருக்கும், பறக்கும் தட்டுங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கே பெருசாக தெரியாத ஒரு விஷயம்.
அந்த டைமில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு படத்தை பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்கள் மண்டலத்தில் இருப்பதை விட இந்த மண்டலத்தில் இருக்கும் சக்தி மிகவும் குறைவு. இதை போன்ற காலணிகளை அணியாவிட்டால் இப்படித்தான் தொலைப்பட வேண்டி வரும். இன்றைக்கி செட்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டுங்கிறது தன்னார்வ தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டியூட் மாதிரி இன்னும் பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸுக்காக வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாடுகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் பணம் அதிகமாக செலவாகிட்டே இருக்க தவிர கன்க்ளூசிவான ரிசல்ட்டுங்கிறது ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிறதான் நிறைய பேர் இதுக்காக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் ஏன் நமக்கு ரிசல்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்குன்னா, அவங்க உண்மையை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. ஆனால் ஏலியன்ஸை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அதை டீகோட்லாம் பண்ணிட்டாங்க, எங்கேருந்துலாம் அவங்க வராங்கங்கிறதும் தெரிஞ்சிருச்சு, ஆனால் நம்மக்கிட்ட தான் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இதை பற்றி சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா ஏலியன்ஸை பற்றின விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா மக்கள் வந்து பதட்டமாவாங்களா, அது எந்த மாதிரியான இம்பேக்டை உருவாக்கும், குழப்பத்தை உண்டாக்குமா, அது வேறு வகையான பாதிப்புகள் ஏதாவது உருவாக்குமா அப்படின்னு அதை சொல்லலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னு ஒரு வாட்டி உட்காந்து யோசித்தாங்க. அப்படி 1970க்கு மேலே ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ரியோ அப்படிங்கிறவர் சஜஸ்ட் பண்ண ஸ்கேல் அது. நம்ம புயல் வந்ததுன்னா மணிக்கூண்டுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதாவது ரெட் கலர் கூண்டு கட்டினாங்க, வெள்ளை கலர் கூண்டை கட்டினாங்க அப்படின்னு புயலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலுங்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஏலியன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனுடைய தன்மைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அதை பப்ளிக்கு சொல்லலாமா வேணாமா, இல்லை ரகசியமாக மெயின்டைன் பண்ணணுமாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அளவீடு செய்கிறதுக்கு ஒரு ரியோ ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலுங்கிறது உருவாக்குனாங்க. இது 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர். அந்த நம்பர் அடிப்படையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்கேல் பண்ணி அதை சொல்லலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி பல செய்திகள் இந்த ஸ்கேல் அடிப்படையில் பொதுமக்கள் பார்வைக்கு வெளிவராமலேயே இன்னும் இருக்குது. அதனால் ஏலியன்ஸை பற்றின ஒரு கன்க்ளூசிவான ரிப்போர்ட்டுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல. ஒருவேளை சயின்டிஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏலியன்ஸ் கிட்ட நம்ம இப்படி கம்யூனிகேட் பண்ணுறது சரியான ஒன்றா அப்படிங்கிற கேள்விங்கிறது வைக்கப்படுது. இந்த கேள்விக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே பதில் சொல்லியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பல முன்னெடுப்புகளை செஞ்சவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஆனால் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அப்படி ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிலாம் நம்ம தலையில் நாமளே மண்ணை போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா ஏலியன்ஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. நம்மளை விட ஓவர் அட்வான்ஸ்டாக அவங்க இருந்தாங்கன்னா நம்மளை அவங்க ஈஸியாக அழிச்சிட முடியும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டோடு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்காமல் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய சயின்டிஸ்ட் அவரோட முரண்படுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கும் நம்மளை நேரடியாக வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கும் சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வயலன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி வந்துட்டால் பெரிய சிவிலைசேஷன் வந்திருக்கும், பெரிய அளவுக்கான ஒரு தெளிவுங்கிறது வந்திருக்கும். அதனால் வயலன்ஸாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்த்தா பெரிய பெரிய சிவிலைசேஷன் ரொம்ப படித்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்க தான் இருக்கிற எல்லா தப்பான வேலையும் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த லாஜிக் எப்படி பொருந்தும்னு நமக்கு தெரியல. அதே சமயத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்தி அனுப்பக்கூடாது, அப்சர்வ் பண்ணணும். விண்வெளியில் ரேடியோ சிக்னல்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கா, எந்தெந்த இடங்களில் பாஸ் ஆகிட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் மறைஞ்சிருந்து அப்சர்வ் பண்ணணுமே தவிர நாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சிக்னல்ஸை அனுப்பவே கூடாது. ஸோ நம்ம எந்தளவுக்கு அண்டர்ப்ளே பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம். எப்போ நம்மளுடைய சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகுதோ அப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷனை தொடங்கலாம். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருப்போம், எந்த அளவுக்கு ஆபத்து வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம பலத்தோடு இருப்போங்கிறது இவங்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. வேற்றுக்கிரக வாசிகள் பற்றின இந்த ஆராய்ச்சியில் இப்படி முரண்கள் இருந்தாலும் தொடர்ந்து வேற்றுக்கிரக வாசிகள் பற்றின தேடலுங்கிறத மனிதர்கள் நிறுத்துகிற மாதிரி இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை தாண்டி வேறு யாராவது இருக்காங்களா, நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஆர்வங்கிறது நமக்குள்ளே எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்வம் இருக்கிற வரைக்கும், நம்ம இன்னொருத்தரை பார்க்குற வரைக்கும் நம்ம தேடலை நிறுத்த போகிறதில்ல, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். சரி, ஓகே பஸ் ஏலியன்ஸ் பற்றின இந்த சீரீஸுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த சீரீஸை பார்த்து அதே சந்தோஷத்தில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய கண்டென்ட்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அவர் ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய புது பீக்யூபர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகளையும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.
அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.